ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஸ்ருதிகா சென்னைக்கு வராங்க. இந்நேரம் வந்திருப்பாங்க. மும்பை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட ஆரம்பிச்ச ஸ்ருதிகா கிட்ட, நீங்க எங்க போறீங்கன்னு பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்க, நான் சென்னை போறேன், என்னோட ஸ்டேட்டுக்கு போறேன், அதுவும் 3.5 monthsக்கு அப்புறமா போறேன். என்னோட வீடு, என்னோட மக், என்னோட சோஃபா, என்னோட கப், இது எல்லாத்தையும் பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாம தோசை, இட்லி, வடா இதெல்லாம் சாப்பிட போறேன் அப்படின்னு எக்ஸைட்மெண்டோட சொல்றாங்க. அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, நீங்க பேங்காக் போலையான்னு சொல்லிட்டு. பேங்காக் எல்லாம் விடுங்க, நான் சென்னை போறேன். நான் 3.5 months கழிச்சு என்னோட ஸ்டேட்க்கு போறேன். ஆனா இங்க இருந்து அத்தனை நாளும் என்னை உங்க ஆளா பாத்தீங்க. நான் இப்போ ஹவுஸை விட்டு வெளியில வந்த உடனே பார்த்தா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்தது, அவ்வளோ லவ் இருந்தது. நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ லவ்க்கு நான் டிசர்விங்கான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு ஸ்ருதிகா சொன்னாங்க. சும் ஜெயிக்கணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, சும் ஜெயிச்சே ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல கூட்டத்துல ஒருத்தர், எனக்கு தமிழ் தெரியும்னு சொல்ல, ஸ்ருதிகா தமிழ் தெரியுமா, எவ்வளோ நாள் கழிச்சு தமிழ் பேசுறவங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அர்ஜுனும் அரவும் பக்கத்துல நிக்கிறாங்க. ஸ்ருதிகா ரோஸ் பண்ணாம விட்டுருவாங்களா அர்ஜுன? இந்த ட்ரெஸ் அவருக்கு நல்லா இருக்குல்ல, இது நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அர்ஜுன் கேக்குறாரு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்ல நான் என்ட்ரி அப்போ போட்டுட்டு வந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? அதுக்கு மத்தவங்க தான் சொல்றாங்க, 2 ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஸ்ருதிகா, அந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு, இதுதான் என்னோட செலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் நான் கண்டிப்பா மும்பைக்கு வருவேன். இப்ப சென்னை போய் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டு கொஞ்சம் உருண்டை ஆயிட்டு நான் திரும்பி இங்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல ஸ்ருதிகா வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் வெளியில பேசிட்டு இருக்காங்க. எந்த டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல. இது ஹிந்தி மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்க எவிக்ஷனும் நார்மலா நடந்த மாதிரி இல்ல. நிறைய மக்களுக்கு மத்தியில அவங்க வெளியில வந்தாங்க, நிறைய பாராட்டுகளோட. அதுவே ஒரு ஹாப்பினஸ் தான். வெல்கம் டு சென்னை ஸ்ருதிகா. நீங்க தமிழ் பேசுறதை கேட்கறதுக்கு நாங்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பாய்.